கூட்டமே வர்றது இல்லையே. உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் மக்கள் செல்வாக்குள்ளவர், உதயநிதிக்கு இல்லையா? அது போறாருல ரோடு ஷோன்னு போறாரு இல்லையா, யார் கூட்டமே இல்லை. 2020 முதலமைச்சர் கேண்டிடேட்டே உதயநிதி தாங்கிறாங்க. அறிவித்தாங்கன்னா திமுக தோக்கிறது 100% வருது. போட்டி அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கு தான் வந்து நிற்கும். உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் மக்கள் செல்வாக்குள்ளவர், உதயநிதிக்கு இல்லையா? இல்லை இல்லை. எப்படி இல்லைங்கிறீங்க? அது போறாருல ரோடு ஷோன்னு போறாரு இல்லையா, யார் கூட்டமே இல்லை. அதில் விஜய் உதயெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அப்படிதானே சொல்றாங்க, உதயநிதியை முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி பண்ணுவாங்க அவங்க, அதெல்லாம் எடுபடாது. இன்னும் சொல்ல போனா 2020 முதலமைச்சர் கேண்டிடேட்டே உதயநிதி தாங்கிறாங்க. அறிவிச்சாங்கன்னா திமுக தோக்கிறது 100% உறுதி. சார், அவ்வளோ ஒரு லெகசி பேக்ரவுண்ட் இருக்கு. அவரோட தாத்தாவுடைய அரசியலை பார்த்து வளர்ந்தவர், அவருடைய அப்பாவோட அரசியல் பார்த்து வளர்ந்தவர். அரசியல் அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தெரியும், அதெல்லாம் நான் வர சொல்லல. விஜய் அவர்களுக்கு அப்படி ஒண்ணுமே தெரியாது. இரண்டு பேரும் கம்பேர் பண்றது, இரண்டு பேரும் இல்ல அரசியல் எல்லாம் தெரியும். விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குங்க, அபண்டன்ட் த கிரேட் மாஸ்பாங்க இங்கிலீஷ்ல, அது தம்பி விஜய் கிட்ட இருக்கு. அரசியல் கூட்டமும் ரசிகர் கூட்டமும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? உதயநிதி அவர்களுக்கு வர்றது அரசியல் கூட்டமாகவும் வந்தது என்ன கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்தது என்ன கூட்டம்? அது இல்ல, அதான் சொல்றேன். இப்ப இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்றேன். உதயநிதி அவர்களுக்கு வர்றது அரசியல் கூட்டமாகவும் விஜய்க்கு அவர்களுக்கு வர்றது ரசிகர் கூட்டமே வர்றது இல்லையே. உதயநிதிக்கு கூட்டம் வருதுன்னு ஒண்ணு காமிங்க, எனக்கு ஒரு படம் காமிங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அறிவி திருவிழா நடத்தின கூட்டம் வந்துச்சா? வராது. திமுக அந்த இடத்தை இழந்துட்டு. ஆரம்ப கட்ட காலங்களில் விஜய் அவர்களை பெரிதா விமர்சனம் பண்ணாம இருந்தாங்க. விஜய் அவர்களை வந்து விஜய் அவர்களுடைய கருத்துக்களுக்கு கூட செவிசாய்க்காம தான் திமுக இருந்துச்சு. போக போக விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை மறைமுகமா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நேரடியாக விமர்சிக்க இப்ப நேரடியா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் திமுகவை ஏதாவது ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்றாரா? ஒருவேளை அதனாலதான் அப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, உனக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லியாச்சு. அதுல என்ன இருக்கு?